ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தரியம் பிடிசியோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் போது நம்ம பார்ப்போம். அதாவது லாஸ்ட்டு ஒரு 3-4 டேஸாக வந்து மார்க்கெட்டு நல்லா டம்ப் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 டேஸாக நல்லா டம்ப் ஆகிட்டு இப்போ கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகுமா மேலே போகுமான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட் வந்து எத்தரியம் பார்த்துடலாம். எத்தரியம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2900-650 ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது கரண்ட்டாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ஒரு டம்ப் 2 நாள் ஒரு ஒரு பெரிய டம்ப் கேண்டல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த மொமெண்டம் வந்து நான் ப்ரீவியஸாகவே வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். என்ன டேட்லன்னா ஜனவரி 20. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். மார்க்கெட் வந்து மார்க்கெட் லுக்ஸ் லைக் புல் பேக் இட்ஸ் தேர். அந்த புல் பேக்கை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடியும் வந்து மார்க்கெட் வந்து எப்படி மார்க்கெட் பாருங்க, மார்க்கெட் ஸ்மால் புல் பேக் அண்ட் தென் பம்ப் வில் கண்டினியூ. ஸோ இதையும் நம்ம இந்த புல் பேக்கு இந்த பம்பை நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ அப்படியே வந்து என்னுடைய இந்த டெலகிராமில் அப்படியே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி பாருங்கள், இருக்கிறவங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்விங் மூவ்லாம் கரெக்டாக அந்த நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஒவ்வொரு ஸ்விங் மூவும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது என்னுடைய நல்லா கவனிங்க, என்னுடைய எத்தரியமோட பாட்டம் டார்கெட் வந்து நான் பல வீடியோவில் சொல்லிட்டு வரேன். 2850. ஸோ இதுதான் வந்து என்னுடைய எத்தரியமோட பாட்டம் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாக்குள்ளே இருந்து தான் ப்ரைஸ் வந்து பாட்டம் அடிச்சுட்டு மேலே போகும். இப்போவும் அப்படி தான் போகுது சரிங்களா. ஸோ இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் எப்படி போகும்னா, கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட்டு மேலே தாங்க போகும். நல்லா பாருங்கள், என்னுடைய அனலைஸ் வந்து ஃபர்தராக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் எப்போவுமே வந்து நான் வீடியோ போடும்போதெல்லாம் பாருங்களேன், நல்லா கண்டினியூஸாக கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நான் வீடியோ போடும்போதெல்லாம் நான் எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுவேன், எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுறேன், எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து இங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். வீக்லி க்ளோஸ் வச்சதுன்னா இங்கேருந்து மேலே போகும், இல்லைனா வீக்லி க்ளோஸ் கீழே வச்சதுன்னா இங்கேருந்து கீழே போகும். அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன் கிடையாது. ஸோ நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன், நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டு சரி வீடியோவில் எப்படி சொல்கிறேன்னா, இங்கேருந்து மேலே போகும் அப்படி தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. அது ஒரு சில இடத்துல தவறாகும், ஆனால் வந்து ஒரு 90-95% நான் வந்து சொல்லிவிடுவேன் சரிங்களா. மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் வந்து 90-95% சொல்லிடுவேன். சில 1-2 அப்படி மிஸ் ஆகும், 10ல் 1-2 மிஸ் ஆகும், மீதி மேக்ஸிமம் நான் சொல்லிடுவேன். அந்த ப்ரெடிக்ஷன் தான் நான் என்னுடைய ப்ரெடிக்ஷனு. வந்து இந்த ஏரியா வந்து க்ளோஸ் வச்சு மேலே வீக்லி க்ளோஸ் வச்சா மேலே போகும், கீழே வீக்லி க்ளோஸ் வச்சுது 1 டே க்ளோஸ் வச்சுது பேரிஷாக திரும்பிடுச்சு. ஏன்னா பேரிஷ் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே. ஒரு மார்க்கெட்டை நான் எப்படி வீடியோ போடுவேன்னா, எப்போல்லாம் ரிவர்சல் பாயிண்ட் இருக்குதோ அப்போ தான் நான் வீடியோ போடுவேன். ஸோ அப்படி வீடியோ போட முடியலன்னா கூட டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அதனால் டெலகிராமில் வரிசையாக செக் பண்ணுங்கள் என்னுடைய அப்டேட் எல்லாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இப்போ வந்து எப்படி மூவ் ஆகும்னா, மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட்டு மேலே போகும் சரிங்களா. ஸோ மேலே போகுதுன்னா இந்த இப்போ உள்ள ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் லைன், அதாவது 3420. ஸோ இதெல்லாம் வந்து மேலே போயிட்டு உடச்சிட்டு மேலே போயிடும் ப்ரைஸு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து இங்கே இருக்குது, அதாவது 3700. ஸோ இந்த லெவலுக்கு வரையும் மினிமம் டார்கெட்டாக நம்ம எத்தரியம் போகும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகுது கீழே போகுதுன்னா அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஆனால் என்னுடைய இப்போ உள்ள ப்ரெடிக்ஷன் என்னென்னா, வீடியோவில் சொல்கிறேன், இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிடும், அதாவது கரண்ட் ரீஜன் வந்து பம்ப் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து இன்னொன்று சொல்கிறேன். எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ரிவர்சல் பாயிண்ட்டு எக்ஸாக்டாக லிவரேஜ் ட்ரேடிங்லாம் சம் பீப்புள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கெலாம் எக்ஸாக்டாக ஒரு இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகணும்னா அந்த இடத்துலேருந்து எப்படி ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகும், அதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் வந்து
என்னுடைய ப்ரீமியம் குரூப்பில் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ எங்கே ஸ்டாப் லாஸு எப்படி மூவ் பண்ணுறது, மூவ் பண்ணால் என்ட்ரி பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுறது, அந்த டீட்டெயிலு, ஃபுல் ஸ்ட்ரக்சரு, எவ்ரி ஸ்விங் மூவ் வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பில் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ மேபி வந்து நல்லா கவனிங்க, இங்கேருந்து மறுபடியும் இங்கே சின்ன ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். ஸோ அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து வீடியோவில் அது வந்து கரெக்டாக சொன்னால் அது புரியாது உங்களுக்கு. ஏன்னா அது ப்ரீமியம் குரூப்பில் தான் அது சொல்லுவேன். சரிங்களா? ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துங்க, செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பிடிசி பார்ப்போம். பிடிசி வந்து உங்களுக்கு கரண்ட் ஏரியாவிலேருந்து மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போது எத்திரியமும் கரண்ட் ஏரியாவிலேருந்து மேலே போகும், பிடிசியும் கரண்ட் ஏரியாவிலேருந்து மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே தான். பிடிசி வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த 1,06,000 அந்த 1,06,000 அந்த டார்கெட் வந்து பிடிசி போகணும். ஸோ போகும், அது போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது போனதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்சல் வருதா, இல்லை அதுக்கு அப்படி வராமல் மேலே போயிடுதான்ட்டு அங்கே போன அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது மார்க்கெட்டு. அதாவது இது வந்து லிக்விடேஷன் ஹண்டிங் தான். சரிங்களா? ஸோ இந்த வந்து லிக்விடேஷன் ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா பூம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன? சரி, இப்போ வந்து இந்த மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, என்னுடைய டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இங்கேருந்து எத்திரியம் வந்து பம்பு டம்ப்பு இந்த மாதிரிலாம் எவ்வளோ பம்பு எவ்வளோ டம்ப்பு வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக ஒரே ஏரியாவில் கன்சால்டேஷன் மார்க்கெட் இது. ஓகேங்களா? ஆனால் இனிமேல் பம்ப் ஆகும்பொழுது அது வந்து எப்படி இருக்கும்னா, ஒன்லி பம்பு மட்டும்தான் பெருசாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக பம்பு தான் இருக்குன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், என்னோடய டெக்னிக்கல் வியூ. ஓகேவா? ஸோ இது வந்து மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய எத்திரியம் வந்து பாட்டம் ஏரியா வந்து 2850. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய எத்திரியமோட பாட்டம் ஏரியா. ஓகே, ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஸோ அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளில இருக்கேன், என்னால் வீடியோ பண்ண முடியல. ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம். சரிங்களா? அதனால தான். இப்போ இனிமேல் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எத்திரியம். இப்போது எத்திரியம் வந்து எனக்கு பம்ப் ஆகும்பொழுது நமக்கு வந்து ஆல்ட்டெல்லாம் நல்லா ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ டாமினன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. டாமினன்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே மார்க்கெட் வச்சு தான் டாமினன்ஸ் ரன் ஆகும். டாமினன்ஸ் ரன் ஆகும்போது மார்க்கெட் ரன் ஆகாது. இன்னும் நல்லா கவனிங்க, என்னுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்காது. இப்போது என்னுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னா, நான் வீடியோ பார்க்குறவங்க அண்டர்ஸ்டாண்ட் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண தெரியும். எப்படி இருக்காது, நான் எப்படி சொல்ல மாட்டேன், அது மட்டும் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இங்கேருந்து வந்து வீக்லி க்ளோஸ் ரெசிஸ்டன்ட் மேலே வீக்லி க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து மொமெண்டம் புல்லிஷாக மாறும். இல்லைன்னா இது வந்து சப்போர்ட்டு கீழே வந்து வீக்லியோ ஒன் டே கேண்டலோ பியரிஷாக க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா மார்க்கெட் வந்து ஃபர்தராக பியரிஷாக மாறும், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு மாயை. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது பழைய மெத்தடு. இது மார்க்கெட் மேக்கர்ஸ்லாம் வந்து இப்போ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, உஷாராயிடுவாங்க. ஏன்னா எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணால் மார்க்கெட் மேக்கர்ஸுக்கு எங்கேருந்து பணம் சம்பாதிக்கிறது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய பர்சனல் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா. ஓகேவா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ, இந்த அனலைஸ், இந்த நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.